2 முறையும் திருமணம் நிச்சயம் பண்ணி நின்னு போன ஜாதகம் இந்த ஜாதகம். அவங்க கேட்டாங்க, முதல் முறை நிச்சயம் பண்ணி திருமணம் நின்னப்பவே, அடுத்த மாப்பிள்ள பார்க்கறதுக்குள்ள எங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஏன் நின்னுச்சு? எதனால நிச்சயம் பண்ணி கல்யாணம் நின்னுச்சு? இந்த மாரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. 2வது முறை நாங்க நிச்சயம் பண்ணியும், அந்த கல்யாணமும் நின்னு போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியலன்னு தான் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. 7க்குரிய குரு 6ல் மறைவு, களத்திரக்காரகன் சுக்கிரன் 8ல் மறைவு, 7ல் சனி, கேது இதெல்லாம் இருந்தது. அவங்களுக்கு நான் நெறைய கொஞ்சம் பரிகாரங்கள்லாம் நான் சொன்னேன். அவங்க கேட்டது, "அம்மா நல்லபடியா திருமணம் நடக்கணும்." ஏன்னா நிச்சயம் பண்ணி பண்ணி நின்னுச்சுன்னா, எப்படி அடுத்து நாங்க வரன் பார்க்குறது? ரொம்ப கெட்ட பேர் ஆயிடுமே! இத்தனைக்கும் எங்க மேல எந்த தப்பும் இல்ல. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க கல்யாணத்த நிறுத்துறாங்க. இப்ப அடுத்த முறை நாங்க ஏதாவது ஒரு வரன் பார்த்தா, இதே மாரி தான் நடக்குமா? இதுலருந்து நாங்க மீண்டு வர்றதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. நான் அவங்களுக்கு நெறைய கோவில்கள் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் அவங்க வீட்டுக்கு போய் லக்ஷ்மி நாராயண பூஜை செஞ்சு குடுத்துட்டு, நீங்க ஒவ்வொரு வாரமும் இத தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க கூட வீட்டில் லக்ஷ்மி நாராயண பூஜை செய்வது என்பது சிறப்பான பல நல்ல பலன்களை தரும். அது ஒவ்வொருத்தரினுடைய தேவையை பொறுத்தது. சுக்கிரன்னா பணம், சுக்கிரன்னா திருமணம், சுக்கிரன்னா வீடு இந்த மாதிரி. அவங்களுக்கு நான் லக்ஷ்மி நாராயண பூஜை இத தொடர்ந்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். நீங்களுமே கூட வீட்டில் லக்ஷ்மி நாராயண பூஜை செய்யும்போது நிச்சயமாக மிக நல்ல பலன்களை பெற முடியும். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.